ஆளுங்கட்சியை எங்களுக்கு வாக்களியுங்கள், நாங்கள் இதெல்லாம் செய்திருக்கோம்னு சொல்லி வீட்டுக்கு வீடு போய் கேட்குறோம்னா, இப்படி கேட்கிற ஆன்ம பலமும் ஆளுமையும் திமுகவுக்கு இருக்கு. அதனால போகிறோம். எங்களை எங்கேயாவது விரட்டினாங்களா? எங்களை யாராவது கேள்வி கேட்டாங்களா? ஆகவே ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுக மக்களினுடைய மனங்களில் மகுடம் தெரித்திருக்கிறது என்பதற்கு ஓரணியில் தமிழ்நாடு என்பது இன்றைக்கு சாட்சியாக நம்ம கண்ணுக்கு முன்னால தெரிகிறது. இதேதான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து எடப்பாடி போறாரு. அவருக்கு ஒரு ஆதரவு அலை இருக்கும் இல்லையா கொங்கு மண்டலத்துல? ஒரு இடத்துலையும் இருக்காது, ஒரு இடத்துலையும் இருக்காது. நான் என்ன கேட்கிறேன், திமுக அரசின் மீது என்ன குற்றச்சாட்டு வைக்கிற நீ? சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு காவலர் ரீசெண்டா கூட ஒரு காவலருக்கே பாதுகாப்பு இல்ல. மடப்புறம் அது ஒரு பக்கம். இன்னைக்கு கோவையில வந்து ஒரு காவலர் வந்து வெளியில போகும்போது அவரே தாக்கப்பட்டிருக்காரு. மனைவியோட செயினை பறிச்சுட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுல. இதெல்லாம் சம்பவங்கள் தம்பி. சட்டம் ஒழுங்கு கெட்டதில் இது வராது. நீங்கள் டெல்லியில பிரயாகா நிகழ்ச்சிக்கு வந்த யாத்ரீகர்கள் எப்படியாவது பிரயாகவுக்கு போக வேண்டும் என்று ஒரு ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு நான் முந்தி நீ முந்தி என்று முண்டி அடித்து ரயிலில் ஏறுவதற்கு முயற்சிக்கிற பொழுது எங்க நடந்தது? இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லியில 18 பேர் துடிக்க துடிக்க செத்தார்கள். இதுக்கு பேர் சட்டம் ஒழுங்கு கெட்டது. உத்தரப்பிரதேசத்துல ஹத்ராஸ்ல காலடி என்கிற இடத்துல ஒரு போலிச்சாமியார் பேசி முடித்து விட்டு அவர் புறப்பட்டு போகிற பொழுது அவருடைய காலடி மண்ணை எடுப்பதற்கு பெண்கள் இந்த நாட்டில் முண்டி அடித்து கொண்டு முன்னேறியதுல கூட்ட நெரிசல்ல சிக்கி 228 பெண்கள் இறந்து போனார்கள். இதுக்கு பேர் சட்டம் ஒழுங்கு கெட்டது. இங்கு எந்த சட்டம் ஒழுங்கும் கெடவில்லை. சட்டம் ஒழுங்கு கெட்டால் அதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது. எங்கே புகார் வந்தாலும் அந்த புகாரை இன்றைக்கு காது கொடுத்து கேட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசாங்கத்தில் இந்த அரசாங்கம் இருக்கிறது. இந்த ஆட்சி தமிழ்நாட்டில் மலர்ந்ததற்கு பிறகு சாதி கலவரம் இல்லை, சமயத்தின் பேரால் சண்டை இல்லை, குழுக்களுக்கு மத்தியிலே குழப்பம் இல்லை, எதுவும் இல்லை. தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது. நீங்க வேற ஒரு ஸ்டேட்ல போய் பார்த்தா தெரியும் தமிழ்நாடு எவ்வளவு அமைதியா இருக்குன்னு.